நான் மலேசியா சிங்கப்பூர் தேசத்துக்கு போயிருக்கும்போது அங்குள்ள ஆலயங்களில் ஆங்கிலிக்கன் சர்ச்சாக இருந்தாலும் சரி, மெத்தடிஸ்ட் சர்ச்சாக இருந்தாலும் சரி, கம்யூனியன் சர்வீஸை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கிறேன், சந்தோஷப்பட்டிருக்கிறேன். அது மாதிரி இங்கே வந்தால் நலமாக இருக்கும் என்று கூட எண்ணுவது உண்டு. அங்கெல்லாம் ஆலயத்துக்கு போனால் நம்ம ஒரு மாதிரி பெண்கள் தனி ஆண்கள் தனியாக உட்காரெல்லாம் இருக்காது. குடும்பமாக உட்காந்துருப்பாங்க. கணவன் மனைவி பிள்ளைகள், பெற்றோர் பிள்ளைகள், குடும்பமாக ஆலயத்தில் உட்கார்ந்துருப்பாங்க. கம்யூனியன் சர்வீஸ் நடக்கும்போது திருவிருந்து ஆராதனைக்கு பெரியவங்க தான் கம்யூனியன் எடுக்க முடியும். தாய் தோப்பன் போகும்போது கை குழந்தை கையில் கொண்டு போவாங்க. சின்ன பிள்ளைகள் 3 வயசு 4 வயசு பிள்ளை கூடவே போய் ஆல்டரில் முழங்கால் போட்டுரும். தாய் தோப்பனுக்கு நடுவில் முழங்கால் பட்டிக்கிட்டுரும். நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் எப்படி இந்த கம்யூனியன் சர்வீஸ் நடக்கிறது என்று. அங்கே குடும்பமாய் கம்யூனியன் சர்வீஸ், அந்த கம்யூனியனில் பங்கு பெறலாம். இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, இது இயேசுடைய சரீரத்தை நினைவு கூறும்படியான அப்பம், இயேசுடைய ரத்தத்தை நினைவு கூறும்படியான திராட்சை ரசம், நீ பெரிய ஆள் ஆன பிறகு இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நீயும் பங்கு பெறலாம் என்று சொல்லி சின்ன பிள்ளைகளை அப்படி ஆல்டரில் முழங்கால் படிட்டு நிற்கும். கம்யூனியன் சர்வீஸ் நடக்கும் பொழுது போதகர்கள் அவளை கை வைத்து ஆசீர்வதித்து அனுப்புவாங்க. குடும்பமாய் பங்கு பெறுவார்கள். அது ஒரு நல்ல முறை. குடும்பங்கள் அப்படி குடும்பமாய் ஆராதனைக்கு வருவது, குடும்பமாய் உட்காருவது. நம்ம ஊர்களில் பார்த்தா பிள்ளைகளுக்கு முன்னால் ஓடுன்னு சொல்லி விரட்டி விட்டுருவாங்க. நம்மகிட்ட இருந்தால் தொந்தரவு கொடுக்குமே, அங்கே போய் தொந்தரவு கொடுக்கட்டுன்னு சொல்லி. உண்மையிலே உங்களுடைய பிள்ளைகளை ஆலயத்திற்கு அழைத்து கொண்டு போனால் உங்கள் பக்கத்தில் வைத்து கொள்ளுங்கள். அது கையில் ஒரு வேத புஸ்தகத்தை கொடுங்கள். நீங்கள் கேட்காமலே அப்புறம் ஆலயத்து போனால் வேத புஸ்தகம் கேட்கும். அதுவே திறந்து நீங்கள் புரட்டும் போது அது புரட்ட ஆரம்பிக்கும். கற்றுக் கொடுக்க வேண்டும். நீங்கள் மாதிரியாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நீங்கள் மாதிரியாக இருக்க வேண்டும். ஜெபம் பண்ணினால் மாத்திரம் போதாது, பிள்ளைகளை நடத்த வேண்டும். ஆனால் சில பிள்ளைகள் பொதுவாக தகப்பனுக்கு சில பிள்ளைகள் பயப்படும், அல்லது தாய்க்கு பயப்படும். ஐயோ இப்படி செய்து அப்பாவுக்கு பிடிக்காது அவ்வளோதான் சொல்லி தாயார் மிரட்டுவாங்க பிள்ளைய. அப்படியான அப்பா இருக்கிறாருன்னு கண்ணை பார்த்துட்டு இந்த பிள்ளை சேட்டை பண்ணும். சில சமயத்தில் அம்மாவுக்கு பயன்னு சொன்னால் அம்மாவை கண் பார்த்துட்டு பிள்ளை சேட்டை பண்ணும். நீங்கள் அம்மாவுக்கு பயப்படும் மாதிரி அப்பாவுக்கு பயப்படுற மாதிரி வளர்த்தீங்கன்னா நீங்கள் இல்லாத சமயத்தில் அந்த பிள்ளை தவறான பாதையில் போகும். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் வளர்த்தா எல்லா சமயமும் அது தவறு செய்யாதபடி ஜாக்கிரதையாக இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் என்ன சொல்லணும்? இது ஆண்டவருக்கு பிடிக்காது. வேத வசனத்தை சொல்லணும். ஒரு பிள்ளை தப்பு பண்ணும்போது அப்பாவுக்கு பிடிக்காது, எனக்கு கோபம் வரும்னு சொல்லாதபடி இது ஆண்டவருக்கு பிடிக்காது. நம்ம உண்டாக்கின ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சின்ன வயசுலேயே பிள்ளையுடைய உள்ளத்தில் வந்துடணும். ஆண்டவரே சொல்கிறார், நான் ஆபிரகாமுக்கு ஒன்றையும் மறைக்க மாட்டேன், ஏனென்றால் அவன் வரப்போகிற தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதை போதிப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ பிள்ளைகளுக்கு நாம் போதிக்க வேண்டும். ஆண்டவருடைய காரியங்களை போதிக்க வேண்டும். வேதத்தை அருகில் வைத்து போதிக்க வேண்டும். வேத வசனம் இப்படி சொல்லுகிறது, பொய் சொல்லாத, அப்பாவுக்கு பிடிக்காது. அப்போ நீங்கள் இல்லாத நேரத்தில் பொய் சொல்லும். பொய் சொல்லக்கூடாது என்று வேதம் சொல்லுது, ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே பொய் சொல்லக்கூடாது நீ போதிச்சா அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஆழமாக பதிந்து எப்போதும் அதை காத்து நடக்கும். நீ இப்படி நடக்கிறது அப்பாவுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி பேசினா அது பிள்ளைகளுடைய உள்ளத்தில் அப்பா இருக்கும்போது தான் அப்படி நடக்க சொல்லும். ஆகவே பிள்ளைகளை வளர்க்கும் போது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அதில் நீங்கள் போதித்து பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். கர்த்தருடைய காரியத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஒன்றா உட்காந்து ஜெபிக்க கற்றுக் கொடுக்கணும், வேதம் வாசிக்க கற்றுக் கொடுக்கணும். அப்படி ஜெபத்தில் நீங்கள் பழக்கணும், போதிக்கணும். ஒரு சமயம் ஒரு போதகர் ஐயா வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அவங்களை சந்தித்து சபை ஊழிய காரியமாய் பேசுவதற்கு சென்னை பட்டணத்தில் நான் இருக்கும்போது நாங்கள் சபை காரியமாக பேசிக்கொண்டே இருந்தோம். அப்போ அவங்களுடைய சின்ன மகள் ஒரு 3 வயசு இருக்கும். அவள் தூரத்தில் அப்படியே உட்கார்ந்துருந்தாள். 8 மணி கரெக்டாக 8 மணி ஆன உடனே அது நேரம் எழும்பி வந்து போதகர் ஐயாவை மெதுவாக அப்படியே கையை வச்சு சுரண்டிச்சு. நான் கேட்டேன், என்னையா அவங்க மக எந்தோ கேட்குறாளேன்னு சொன்ன உடனே 8 மணி ஆயிற்று, நாங்கள் குடும்ப ஜெபம் செய்வோம், குடும்ப ஜெபம் பண்ணிட்டு தான் பிள்ளை படுக்கிறதுக்கு போகும். ஆனால் இவ்வளோ நேரம் காத்திருக்கிறான், 8 மணி ஆயிட்டுன்னு ஞாபகப்படுத்துகிறார். அது மாத்திரம் இல்லை, பிள்ளைகளை எல்லா சமயத்திலும் ஆண்டவரை சார்ந்திருக்க நீங்கள் பழக்க வேண்டும். அது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். பிள்ளைகளை அதில் பழக்க வேண்டும். நான் ஒரு சமயம் மலேசியா போயிருந்தபோது எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தார், அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அவங்க வீட்டில் சின்ன பிள்ளைகள் உண்டு, எனக்கு தெரியும். ஒரு சின்ன பையன் உண்டு, ஒரு 3 வயசு இருக்கும். நான் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போயிருந்தேன் இந்தியாவிலிருந்து. அவங்க வீட்டுக்கு போன உடனே அவனை கூப்பிட்டு அந்த கிஃப்டை கொடுத்தேன். அதை அந்த பெற்றோரை பார்த்தா வாங்கிக்கொள்னு சொன்னாங்க. அங்கே கொடுக்குறாங்க, வாங்கிக்க சொன்ன உடனே அதிலும் பாருங்கள், இன்னொரு கிஃப்ட் கொடுக்கும்போது
பெற்றோரிடத்தில் அவன் அனுமதி கேட்குறான், சும்மா கை நீட்டி வாங்கிடல. அவங்க அம்மா சொல்கிறாங்க, அங்கிள் தானே வாங்கிக்கோள்னு சொன்ன உடனே அதை வாங்கின உடனே பாருங்கள், தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் திஸ் கிஃப்ட், இந்த கிஃப்ட் எனக்கு கிடைக்க செய்ததற்காக இயேசுவே ஸ்தோத்திரம். அப்போ என்ன போட்டுச்சாங்க, இந்த அங்கிள் மூலமாக ஆண்டவர் தான் அவனுக்கு இந்த கிஃப்ட்டை கிடைக்க பண்ணி இருக்கிறான். அந்த பெற்றோர் அவனுக்கு அப்படி சொல்லி கொடுத்தால 3 வயசுலேயே அவனுக்கு அந்த பழக்கம் வந்து விட்டது, இயேசுவை மகிமைப்படுத்துகிற பழக்கம். அல்லேலூயா. ஆட்களுக்கு நன்றி சொல்றதில்லை, இந்த ஆட்கள் மூலமாக எனக்கு உதவி செய்கிற இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இந்த சின்ன வயசில் இந்த பழக்கம் வந்துட்டா பெரிய ஆள் ஆக ஆக அந்த பிள்ளையுடைய உள்ளத்தில் அதுதான் இருக்கும், எல்லாவற்றிற்கும் இயேசுவுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்கிற பழக்கம் வந்துவிடும். முதல்ல ஏசப்பாட்ட போய் கேளு, உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கி கொடுத்துறேன்னு சொல்லி நீங்களே வாங்கி கொடுத்து கொண்டு இருக்கக்கூடாது. நீங்கள் தான் வாங்கி கொடுக்க போகிறீங்க, ஆனால் நீங்கள் என்ன சொல்லணும், முதல்ல ஜீசஸ் கிட்ட ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் போய் ஜெபம் பண்ணு, ஜீசஸ் எனக்கு பென் வேணும், பென்சில் வேணும், அப்படி போதிக்கணும். பிள்ளைகளுக்கு நீங்கள் சின்ன வயசுலே கற்றுக் கொடுக்கணும், நீங்கள் போதிக்கணும். வேதம் வாசிக்க, ஜெபிக்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்ல, எல்லாவற்றிலும் ஆண்டவரை தேடுவதற்கு பிள்ளைகளை நீங்கள் போதிக்க வேண்டியது அவசியம். அது முக்கியமான ஒரு காரியம் என்று வேதம் சொல்லுகிறாரு. அதே மாதிரி ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். வெறும் வேதத்தையும் ஜெபத்தை மாத்திரம் அல்ல, ஒழுக்கத்தையும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். சில வீட்டுக்கு போனால், நான் ஊழியக்காரர் வந்துட்டான்னு பிள்ளைகளுக்கு விட்டு அவங்க அங்களுக்கு தோத்திரம் சொல்லி சொன்னால் தோத்திரமே சொல்ல கையை பின்னால் வச்சுக்கிடும். ஏன்னா சின்ன வயசில் பழக்கம் இல்லை, சின்ன வயசுலேயே பழக்க வேண்டும். ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன், ஒரு விசுவாசி வீட்டுக்கு போய் கதவை தட்டினேன். அங்கே போன போது ஒரு சின்ன பிள்ளை வந்து, ஒரு 4-5 வயசு இருக்கும் பொண்ணு வந்து அப்படி கதவை திறந்து பார்த்தாள். என்னை பார்த்தோன்னே என்னை யாருன்னு தெரில. நான் முதல்ல அவங்க முன்ன பின்ன அது என்னை பார்த்ததில்லை. முதல்ல தோத்திரம் அங்கிள் அப்படின்னு சொல்லிச்சு. நானும் தோத்திரம் சொன்னேன், தெரிஞ்ச மாதிரி சொல்லுகிறத என்று. இவங்க யாராவது வீட்டுக்கு வந்தால் முதல்ல தோத்திரம் சொல்லணும், கனம் பண்ண வேண்டும். அவங்க சொல்லி கொடுத்ததுனால இந்த பிள்ளை பழகி இருக்கிறது. பாருங்கள், சில பெரியவங்க கூட, பெரிய ஆட்கள் கூட, நாங்கள் ஊழியக்காரங்க 2 கையை கூப்பி தோத்திரம்னு சொல்லுவோம், அவங்க தோத்திரம் சொல்ல மாட்டாங்க, கை வராது. ஏன்னா அவங்களுக்கு பழக்கம் இல்லை, சின்ன வயசில் பழகுது. அவங்க தப்பல்ல, தாய் தகப்பனுடைய தவறு. அவங்க கற்றுக் கொடுக்காததுனால அவங்க கற்றுக்கொள்ளவில்லை. நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த ஒழுக்கங்களை கற்றுக் கொடுப்பதில்லை. ஊழியக்காரங்க இருந்தால் கூட பிள்ளைங்க கால் மேலே கால் போட்டு உட்காந்துருங்க அப்படியே ஜாலியாக, ஒரு மரியாதை கூட இல்லாதபடி. இதெல்லாம் பெற்றோர் செய்கிற தவறு. பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேயே நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கணும். வீட்டுக்கு பெரியவங்க வந்தால் கனப்படுத்தணும், பெரியவங்க உட்கார்ந்து பேசுகிற இடத்துல எப்படி நடந்து கொள்ளணும், எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படி கற்றுக் கொடுத்தால் பிள்ளைகள் கற்றுக்கொள்ளும். ஒவ்வொரு சின்ன காரியத்தையும் கற்றுக் கொடுக்கணும். எங்கள் வீட்டில் பாருங்கள், எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளில் இருந்து எங்களுடைய அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்தது, நாங்கள் சாப்பிட்ற பிளேட்டை நாங்கள் தான் எடுத்துகிட்டு வரணும். சாப்பிட்ட உடனே நாங்கள் தான் அதை கழுவி வைக்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் சுத்தமாக வைக்கணும். எங்கள் அம்மாலாம் தட்டு கழுவ மாட்டாங்க, சின்ன வயசுலே பழகிட்டாங்க. உங்கள் வேலை நீங்கள் தான் செய்யணும், உங்கள் இலையை நீங்கள் தான் எடுத்துக்கொண்டு போடணும், உங்கள் தட்டை நீங்கள் தான் கழுவி வைக்கணும். அது மாதிரி உங்களுடைய சட்டையை நீங்கள் தான் சின்ன வயசுலேயே கூட்டிகிட்டு போய் எப்படி சோப்பு போடணும், எங்கே அழுக்கு அதிகமாக காலரில் இருக்கும் அதை அழுக்க போட்டு எப்படி கசைக்க புளியணும், எப்படி காய போடணும் சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்து நாங்கள் தான் காய போடணும். சாயங்காலம் ஆனால் காஞ்ச உடனே நாங்கள் தான் எடுத்து அயன் பண்ணி வைக்க வேண்டிய இடத்துல அடுக்கி வைக்கணும். அங்கங்கே துணியை போட்டிருந்தால் அவ்வளோதான். காலையில் எழுந்த உடனே படுக்கையை முதல்ல மடித்து ஒழுங்காக வச்சிடணும். நிறைய வீடுகளில் போனால் அந்த ரூமே குப்பையாக தான் இருக்கும். சாயங்காலம் போங்க, காலையில் படுத்த எழும்பின படுக்க சுருட்டியிருக்க மாட்டாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஆண்டவர் எப்படி வருவார்? உங்களுடைய முதல்ல பிள்ளைகளை ஒழுங்குபடுத்த வேண்டும். எப்படி ஒழுங்காக காரியத்தை செய்வதற்கு பெற்றோர் கற்றுக் கொடுக்க வேண்டும். என்ன செய்யணும், எப்படி செய்ய வேண்டும். எனக்கு திருமணமாக வரைக்கும் என் தட்டை நான் தான் கழுவி வைத்தேன். திருமணமான பிறகு தான் ஒரு வேலையை என் மனைவி செய்ய விடுவதில்லை. அது இன்னொரு ஆசீர்வாதம். அதனால் நான் எங்கே நான் தனியாக போனால் என் சட்டையை என்னுடைய துணியை நானாக துவைத்து கொள்ள முடியும், நானாக ஒழுங்கு செய்து கொள்ள முடியும். ஆனால் நிறைய பெண் பிள்ளைகளுக்கு கூட இந்த வேலை தெரியல. நிறைய படிச்சுட்டாங்களாம், அதனால் சமையல் தெரியாது, துவைக்க தெரியாது. எங்கள் வீட்டில் 4 வேலைக்காரங்க 4 வேலைக்காரிங்க. தங்களுடைய வேலையை தாங்களே செய்வதற்கு பெற்றோர் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் அப்படி கற்றுக் கொடுக்காவிட்டால் நீங்கள் பாவம் செய்கிறீங்கன்னு அர்த்தம்.
உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் கற்றுக் கொடுத்து உருவாக்க வேண்டும். சின்ன வயதிலேயே பிள்ளைகளை ஒவ்வொரு காரியத்திலும் உருவாக்க வேண்டும். எப்படி தன்னுடைய அறையை வைத்துக் கொள்ளணும், தன்னுடைய படுக்கை எப்படி சுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும், தன்னுடைய உடையை எப்படி சுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும், தன்னுடைய வேலை எப்படி தான் செய்ய வேண்டும், இதெல்லாம் போதித்து கற்றுக் கொடுத்து வளர்க்க வேண்டும். ஆக இதெல்லாம் பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம்.